வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்களா? நாளைக்கு மார்க்கெட்ல என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறது இன்னைக்கு வந்திருக்க நியூஸ் வச்சு நம்ம பார்க்கலாமா? சரி வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போலாம். குளோபல் நியூஸ் என்ன இருக்குன்னா, ஈரான் ஒரு சைடு சமாதானத்துக்கு வந்துட்டு தான் இருக்காங்க. ஆனா யுஎஸ் பிரசிடென்டான ட்ரம்ப் புடியே நான் கொடுக்க மாட்டேன், உன்னை முடிக்கிறதா என் வேலை அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. ஓகேவா? அதனால ஏடிஎன்ஓசிக்கு சரியான அடி வந்திருக்கு. ஏடிஎன்ஓசினா என்ன ப்ரோ அப்படின்னா அபுதாபி ஆயில் கம்பெனி. ஓகேவா? அபுதாபியில் இருக்க ஆயில் கம்பெனிக்கு சரியான அடி விழுந்திருக்கு. ஓகேவா? இந்த அபுதாபியில் இருக்க ஆயில் கம்பெனில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது கல்ஃப்ல இருக்க ஆயில் கண்ட்ரி எல்லாமே ட்ரம்ப் இப்படி பண்ணிட்டு இருக்கிறதுனால ஆயிலோட விலை இன்னும் அதிகரிக்க கூடும் அப்படிங்கிறத ஆயில் கம்பெனில இருந்தே சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்தியன் நியூஸுக்கு வரும் அப்படின்னா, இந்தியன் நியூஸ்ல என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்படின்னா, புதுசா எலெக்ஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாடு எலெக்ஷன் தான் அறிவிச்சிருக்காங்க. ஓகேவா? நம்ம இந்தியாவில் தமிழ்நாடு எலெக்ஷன் டேட்டை அறிவிச்சாச்சு. அடுத்த இன்னொரு விஷயம், மோடி வந்து ரஷ்யாவுக்கு சுற்றுப்பயணம் சீக்கிரமா மேற்கொள்வாரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து இந்தியாவில இருந்து இன்னொரு விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ரஷ்யா வந்து இங்க ஆயில் தரதை அதிகம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து எல்பிஜி வந்து இஷ்யூ கொஞ்சம் கொஞ்சமா ஷார்ட் அவுட் ஆயிட்டு இருக்கு. அதை கண்குளிர உங்களுக்கே உங்க பக்கத்துல இருக்கவங்களா பாத்தீங்கன்னா தெரியும். அடுத்து டாடா மோட்டார்ஸ் என்ன இருக்கு அப்படின்னா, அவங்களோட ரைஸ் பண்ணியிருக்காங்க பிவி சேல் பிரைஸ். ஓகேவா? என்ன இருக்குன்னா அவங்களோட காம்போனன்ட். ஓகேவா? அவங்களுக்கு கிடைக்கிற காம்போனன்ட் அந்த ரா ப்ராடக்ட். ஓகேவா? அந்த ரா ப்ராடக்டோட விலைலாம் அதிகரிச்சதுன்னு காட்டுறதுனால நாங்களும் இங்க வெஹிக்கிளோட பிரைஸை நாங்க இன்க்ரீஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து கியூபிட் உங்க எல்லாத்துக்குலாம் தெரிஞ்சிருக்காது. கியூபிட்ங்கிறது ஒரு காண்டம் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. ஓகேவா? மோஸ்ட்லி காண்டம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் அந்த பிராண்ட் தெரியும். ஓகே, கியூபிட் பிராண்ட் என்ன இருக்குன்னா நீட்டேலே. ஓகேவா? நீட்டேலேங்கிற காண்டம். ஓகேவா? ஃபார் விமன். ஓகேவா? விமனுக்கு அந்த காண்டம் தான். ஓகேவா? அந்த காண்டமை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இன்க்ரீஸ்னு சைஸா ப்ரோ? சைஸ் இல்லை, டேரி மைட். அதாவது என்னத்தை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க சப்ளை பண்றதா. ஓகேவா? அவங்க மேனுஃபேக்சரிங்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதாவது கிட்டத்தட்ட 2030 1 பில்லியனுக்கு ஃபீமேல் காண்டம் மட்டும். நல்லா நோட் பண்ணிக்க. ஏன் அப்படி வளர, அதாவது 1 பில்லியனுக்கு ஃபீமேல் காண்டமை 2030 அவங்க டார்கெட்டா வச்சிருக்காங்க ருபீஸ். ஓகேவா? 1 பில்லியன் ப்ராஃபிட் மார்ஜினாக அவ்வளோ வச்சுருக்காங்க. இப்போ 77 மில்லியன் பக்கம் ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? அடுத்து கியூபிட் கம்பெனி இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க, ஃபீமேல் காண்டம் மட்டும் இல்லை, மென்ஸ் காண்டமும் அதாவது ஜாப்பனீஸுக்கு தரமா. ஓகேவா? ஜாப்பனீஸோட குவாலிட்டியில் மேட் இன் இந்தியாலே நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதே அவங்க சொல்லியிருக்காங்க. காண்டம் வாங்கி பயன்படுத்தணும்னு தானே அதோட அருமை தெரியும். நமக்குலாம் என்ன மயிரா தெரியும். ஓகே, அடுத்து இங்கே பாருங்க, அதாவது என்ன சொல்றது, மற்ற எத்தனையோ பேர் இருந்தாலும் நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி அப்டேட் பண்ணாலும் நான் என்ன இருக்கோ உள்ளதை உள்ளபடி சொல்றேன். மற்றவங்க மாதிரி கேண்டில போட்டு ஊரை ஏமாத்துறவெல்லாம் நமக்கு தெரியாது. ஓகேவா? அந்த மாதிரி பண்ணாலும் சொல்லுங்க, என்கிட்ட லேப்டாப் இருக்கு, அதை வச்சு ஈஸியா வேலை முடிச்சிடும். நான் இவ்வளோ நேரம் உட்காந்து எழுதிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. என்னோட எஃபர்ட்காகவே ஒரு லைக்கை படிக்கிறா நல்லா இருக்கும். அடுத்து சன்ஃபார்மா. ஓகேவா? சன்ஃபார்மா இலுமினியாக்கு ஓகேடா இருக்கு. ஓகேவா? எஃப்டிஏல இருந்து, அதாவது யூஎஸ் எஃப்டிஏல இருந்து ஓகே பண்ணியிருக்காங்க சன்ஃபார்மாக்கு. இன்னொரு விஷயம் நான் சொல்லவா, முழுக்க ஏஐ வந்து மெடிக்கல் கோடிங்ல இருக்கவங்களும் சரி, மெடிக்கல் பில்டிங்ல இருக்கவங்களும் சரி, இல்ல யூஎஸ் சம்பந்தப்பட்ட மெடிக்கல். ஓகேவா? அதாவது சிஸ்டம் பேஸ் பண்ண மெடிக்கல்லாம் இருப்பீங்களே, நீங்களாம் கூடி சீக்கிரமா உங்க ஸ்கில்ல அப்கிரேட் பண்ணிட்டு அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகிறதுக்கான வழியை பாருங்க. ஓகேவா? சொல்லிட்டேன், அப்புறமேட்டு சொல்லலையே சொல்லக்கூடாது. சரி, ஓகே. அடுத்து கோல்டு ரேட் இன்னைக்கு 2% கீழே இறங்கி இருக்கும். ஓகேவா? யாரா வாங்கணும், பணம் நிறைய வச்சிருந்தா வாங்குறதா இருந்தா உங்க தனிப்பட்ட விருப்பம் தான். கோல்டு இன்வெஸ்ட் பண்றதா இன்வெஸ்ட் பண்ணிக்கிங்க. 2% இன்னைக்கு ஒரே நாள்ல கீழே வந்திருக்கு. அடுத்து எஃப்ஐஐ நேற்று 10,000 கோடி பக்கம் செல் பண்ணியிருந்தாங்க. டிஏ ஒரு 6,000 கோடி பக்கம் வாங்கியிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு எஃப்ஐஐயும் டிஏயும் சேர்ந்து 2 பேருமே வாங்கியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து இந்த குளோபல் நியூஸ்ல ஒரு விஷயம் விட்டுட்டேன். என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டா, ஈரான்கிட்ட இனிமேல் போர் ஆயுதங்கள் இல்லை. அதாவது 20% ட்ரோன் தான் அவங்கள்ட்ட இருக்கு. ட்ரோன் தாக்குதலுக்கு 20% ட்ரோன் இதுதான் இருக்கு, மற்றதெல்லாம் நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படிங்கிறத அமெரிக்க சைட்லன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஈரான் அப்படிலாம் எதுவுமே கதை இல்லை அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து எல்என்டி டெக்னாலஜி கடைசி ஒரு மாசத்திலே கிட்டத்தட்ட 25% மேல ஊத்தி 3 நிலைமையில தான் இருக்கு. அதோட ஷேர் 25% டவுன் ஆயிருக்கு. ஓகேவா? அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எல்என்டி டெக் வந்து ஏஐ லான்ச் பண்ணியிருக்காங்க லாங் ஃபார் டோலுக்காக. ஓகேவா? அடுத்து இங்க பாருங்க, இதுதான் சொல்லிட்டு இருந்தேன். ஜிஎம்டிசியும் அடுத்து என்எம்டிசியும் சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறாங்க. என்னத்த ப்ரோ அப்படின்னு கேட்டா, இல்லாத ஒரு எரிபொருளுக்காக, அதாவது ரேரஸ்ட் கனிமங்களா இருக்கலாம். ஓகேவா? கனிம வளங்கள் தான்.
அதாவது ரேராக இதில் இருக்கிறத நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம், ரிசர்ச் பண்ண போகிறோம். இருக்கிறதுக்கு ஒழுங்காக வழியை பண்ணுகிறாரா? ஓகே, நல்ல விஷயம்தான். இதான் புதுசாக எதாவது கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இவங்க 2 பேருக்கும் கான்ட்ராக்டில் சைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்தியாவோட எல்பிஜி இஷ்யூ கொஞ்சம் கொஞ்சமாக குறையுங்கிறத பாரத் பெட்ரோலியம், இந்தியன் ஆயில் கார்பரேஷன், டோட்டல் கேஸ் ஓகேவா, அதான் டோட்டல் கேஸ் எல்லாருமே வந்து சீக்கிரமாக இதை நாங்கள் சால்வ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி கூட்டு நம்பிக்கையை தெரிவிச்சிருக்காங்கங்க. அடுத்து பேங்க் அண்ட் எல்ஐசி சம்மந்தப்பட்ட குட்டி குட்டி நியூஸ் வந்திருக்கு. ஆனால் அது அந்த அளவுக்கு பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணது. ஸோ பேங்க்குக்கும் சில பேங்க்ஸ் ஓகேவா, பந்தன் பேங்க், ஐடிஎஃப்சி பேங்க், எல்ஐசி ஓகேவா, இந்த 3 பேங்க் இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா. அடுத்து இந்த வீடியோவை நான் இங்கேயே முடிக்கணும் தான் ஆசை, பட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு மார்க்கெட்டில் என்னெல்லாம் முக்கியமாக நடந்திருக்குங்கிறத உங்களுக்கு வந்து தெரிவிக்கிறேன். டாடா.